ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி கீழே வேக்சினேஷன் வரும். நம்மளாம் வேக்சின் போட்டிருப்போம்ல, கொரோனா வேக்சின் தான் போட்டாங்க. இந்த வேக்சின் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து வேக்சின் தான் வந்து இம்யூனைசேஷன், நம்மளை வந்து இம்யூன் பண்ணுறதா இம்யூனைசேஷன். அது என்ன ப்ராப்பர்ட்டினால வேக்சினேஷன் பண்ணுறாங்கன்னா, என்ன ஐடியா வச்சு பண்ணுறாங்கன்னா, மெமரி ஆஃப் த பி செல்ஸ். நம்ம படித்தோம்ல, மெமரி பி செல், டி லிம்போசைட்ஸ், பி லிம்போசைட்ஸ், அதில் மெமரி செல்ஸோட ப்ராப்பர்ட்டி வச்சு தான் இந்த வேக்சினேஷன் பண்ணுறாங்க. அதில் வந்து இங்கே டெட் மைக்ரோப், இப்போ ஏதாவது ஒரு வைரஸ் எடுத்துக்கோங்க, கொரோனா வைரஸ், அந்த வைரஸ் எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை வந்து டெட் மைக்ரோப் ஆக்கிடுவாங்க. அதை வந்து லேசாக சாவடிச்சுட்டு அதோட ஆன்டிஜனை மட்டும் எடுத்து, டெட் மைக்ரோபோட ஆன்டிஜனை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பாடிக்குள்ளே செலுத்துவாங்க இன்ஜெக்ஷன் வச்சு. உள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்னா, நம்ம பாடியில் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும்போது பி லிம்போசைட்ஸ் வழியாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து ப்ரைமரி ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட் டைமாக ஏதாவது வைரஸ் உள்ளே வந்துச்சுன்னா அப்போ ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து ப்ரைமரி ரெஸ்பான்ஸ். அந்த ரெஸ்பான்ஸில் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் நடந்துடும். லேட்டர் நம்ம வந்து திருப்பி அந்த ஆக்சுவலாக அந்த வைரஸ்க்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும்போது, நம்ம கொரோனா வைரஸ் டேரெக்டாக அஃபெக்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, முன்னாடியே நம்ம பண்ணி வச்ச பி செல்ஸ், டி செல்ஸோட மெமரி வந்து செகண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால் வந்து நமக்கு எந்த டிசீஸும் வராது. இதை நம்ம போலியோவில் கூட இந்த வேக்சின்ஸ் தான் போடுவோம். சரி, நம்ம வேக்சின்ஸ் வந்து மெமரினால தான் சொன்னாலும், மெமரி ப்ராப்பர்ட்டினால. இதில் வந்து 2 டைப் ஆஃப் வேக்சின்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். இப்போ வந்து 2G 3Gலாம் இருக்குல்ல, அது வந்து அடுத்தடுத்த அட்வான்ஸ்மெண்ட்டில் அதே மாதிரியே ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட்டு டெட்டான வீக்கான மைக்ரோப்ஸ் ஆர்கானிசம் எடுத்து டேரெக்டாக பாடியில் போட்டால் நம்ம பாடியிலேயே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் வந்து பிசிஜி வேக்சின் வந்து ஃபஸ்ட் டிபிக்கு போடுவாங்க. டிபியை வந்து தடுக்கும். டிபி டியூபர்குலோசிஸ் இருக்குல்ல, அது வந்து சின்ன வயசில் போடுவாங்க. அண்ட் தென் டிபிடி வேக்சின் டிப்தெரியா, பர்டியூசிஸ், அது இருக்குல்ல, அந்த வேக்சின் அதுவும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின் தான். டிபிடி வேக்சின் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வேக்சின். அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வைரஸை எடுத்து அந்த ஜீன் மட்டும் எடுத்து அதை வந்து ஈஸ்டோட இதில் போடுவாங்க. ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ் இருக்குல்ல, லிவரில் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக போடுறது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்து லிவரில் வந்து இது டேமேஜ் காஸ் பண்ணும். அதை எடுத்து ஈஸ்ட்டில் போடுவாங்க. ஈஸ்ட்டில் போட்டு ஆன்டிஜென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, நிறைய ஆன்டிஜென்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, அந்த ஆன்டிஜென்ஸை வந்து வேக்சின்ஸ் லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. லார்ஜ் ஸ்கேல்னால் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய பேருக்கு சப்ளை பண்ணுவாங்க. இந்த செகண்ட் ஜென்ரேஷன் வேக்சின் வந்து இந்த டாபிக் கீழே வரும். பாசிவ் இம்யூனைசேஷன்னா ஆன்டிபாடிஸ் வெளியில் பண்ணி அதை வந்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஆக்டிவில் வந்து நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணி நம்ம பாடியிலே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது வந்து ஆக்டிவ். பாசிவ் வந்து வெளியிலேயே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த இதை வந்து எடுத்து நம்ம பாடிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது வந்து பாசிவ் இம்யூனைசேஷன். அதில் தான் வந்து அந்த டெட்டானஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஆன்டி டெட்டானஸ், ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டிடி போடணும்னு சொல்கிறாங்களோ, அது வந்து இந்த இன்ஜெக்ஷன் தான். ஆல்ரெடி ரெடிமேடாக இருக்கிறது வந்து நம்ம பாடியில் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பயாலஜி ரிலேட்டடான டாபிக்ஸ் பார்க்குறதுக்கு இந்த பயாலஜி டாபிக்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.